ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலனிக் ஆசிட் சொல்யூஷன் வச்சு ஃபேஸ் வாஷ் மேக்கிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து காமனாக எல்லா ஸ்கின் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஜென்டல் ஃபார்மிங்காக இருக்கும். நோ ஃபேரபன், நோ சல்ஃபர். சரிங்களா? நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம எஸ்ஏ பவுடர் வச்சு டபுள் பாயில் மெத்தட்லலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு என்னென்ன வேணும், இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்டில்டு வாட்டர் 62 கிராம், 62 கிராம், ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் 15 கிராம், எம்எல் போட்டிருக்கேன். நீங்கள் கிராம் கணக்கே எடுத்துக்கோங்க. கிளிசரின் வந்து ஒரு 3 கிராம், ஜாங்தன் கம் 0.5 கிராம், கொக்கோ குளுக்கோசைடு 8 கிராம், சிஏபிபி ஒரு 5 கிராம், ஹைலனிக் ஆசிட் சொல்யூஷன் ஒரு 5 கிராம், டீபேந்தனால் 1 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து லாவெண்டர் இருந்தாலும் சரி, ரோஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மனம் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு 2 ட்ராப் மட்டும் எடுத்துக்கலாம். பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5 to 5 வரைக்கும் இருக்கலாம். ரொம்ப சேஃபானது. சரிங்களா? இது எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நான் பீக்கர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜாங்தன் கம் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஜாங்தன் கம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரல் ஃபுட் கிரேடு தான். நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டோ, ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்போ நம்மளுக்கு வராது. இது வந்து நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? திக்னஸை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா இதே அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை விட திக்னஸ் கம்மியாக போதும் அப்படின்னா நான் 0.5 கிராம் எடுக்கிற இடத்துல நீங்கள் 0.3 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஜாங்தன் கம் வந்து நம்ம 0.5 கிராம் எடுத்ததுக்கப்புறம் கிளிசரின் ஒரு 3 கிராம் ஊற்றி, இந்த ஜாங்தன் கம் வந்து நம்ம கிளிசரினோட தான் டிசால்வ் ஆகும். நீங்கள் வந்து வாட்டரோட போட்டுறக்கூடாது. கிளிசரினோட தான் நல்லா டிசால்வ் ஆகும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டில்டு வாட்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் நல்லா கலக்குனதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் தான். டிஸ்டில்டு வாட்டரும் ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட்டும் தான் நான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட சப்போஸ் ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் நான் சொல்லியிருக்கனோ அந்த அளவு வந்து நீங்கள் டிஸ்டில்டு வாட்டராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஸ்டில்டு வாட்டர் ஒரு 62 கிராம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து டிஸ்டில்டு வாட்டர் தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிஸ்டில்டு வாட்டர் தான் எடுக்கணும். நம்ம வீட்டு யூஸுக்குன்னா அது வேறு, ஆரோ வாட்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு சேல் மெத்தடில் நம்ம செய்யும்போது டிஸ்டில்டு வாட்டர் எடுத்தால் தான் உங்களுக்கு செல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டராக நீங்கள் இந்த 15 கிராமும் டிஸ்டில்டு வாட்டராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல எந்த பொருளை நம்ம ஸ்கிப் பண்ணுறோமோ அதை வந்து டிஸ்டில்டு வாட்டரோட நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 100 கிராமுக்கு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஒன்றை வந்து நம்ம குறைக்கிறோன்னா அதை வந்து டிஸ்டில்டு வாட்டரோட நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆலிவேரா ஜூஸு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லாவே அந்த ஜாங்தன் கம்மும் நம்மளுடைய வாட்டரும் நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட் ஒரு 15 மினிட் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாட்டரோட நல்லா டிசால்வ் ஆயிரும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சிஏபிபி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஜென்டலாக ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம வந்து கலக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் நம்ம டிஸ்டில்டு ஊற்றி நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி கலக்கும்போது அது வேறு நல்லா கலங்கும். நம்ம கொக்கோ குளுக்கோசைடு சிஏபிபி ஊற்றி நம்ம கலக்கும்போது ஃபார்மிங் உங்களுக்கு நிறைய வந்துடும். அதனால நம்ம ஸ்லோவாக தான் கலக்கணும். இப்போ வந்து நல்லா அந்த வாட்டரோட ஜாங்தன் கம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் கொக்கோ குளுக்கோசைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. உங்களுக்கு வந்து ஃபார்மிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், கம்மியாக வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 8 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதை விட இன்னும் நல்லா ஃபார்மிங் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். டிஸ்டில்டு வாட்டரில் ஒரு 2 கிராம் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதில் ஒரு 10 கிராம் எடுக்கிறீங்க, சிஏபிபியில் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபார்மிங் வரணும், நான் 5 கிராம் ஊற்றுற இடத்துல நான் ஒரு 10 கிராம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது டிஸ்டில்டு வாட்டரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா?
அதுக்கப்புறம் அயலனிக் ஆசிட் சொல்யூஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் சொல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி வேணாலும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் இது எப்படி சொல்யூஷன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இந்த கொக்கோ குளுக்கோசைடு, சிஏபிபி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம மிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஃபார்மிங் ஆயிரும் நம்மளுக்கு. நுரை வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாட்டிலில் போர் பண்ண முடியாது. ரொம்ப லேட் ஆகும். அந்த நுரை அடங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபேந்தனால். இது வந்து நியாசினமைடு மாதிரி இதுவும் நம்மளுக்கு வந்து விட்டமின் B5 நம்மளுக்கு. சரிங்களா? இது ஒரு நம்மளுக்கு முகத்தில் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டராக நல்லா மாய்ஸ்சடாக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இந்த ஹைலனிக் ஆசிட் யாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா காமன் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மல் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுங்க அப்படின்னு முதல் கொண்டு எல்லா ஸ்கின் டைப்பும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை வச்சு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம், ஜென்ரலாக வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்மிங் வந்து நார்மல் ஃபார்மிங் நம்மளுக்கு இருக்கும், ரொம்ப ஃபார்மிங் இருக்காது, நார்மல் ஃபார்மிங் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்மிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ குளுக்கோசைடும் சிஏபிபியும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு நீங்கள் வாட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த 100 கிராம் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பீனாக்செத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ரிசர்வேட்டிவும் அதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக 1 கிராம் மெஷர் பண்ணணும். நீங்கள் 1 கிராமுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு அரை பாயிண்ட்டோ எச்சா போனாலும் நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வந்து தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட், நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுங்க. இன்றைக்கி வந்து நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஒரு 2 ட்ராப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து லாவெண்டரோ ரோஸோ உங்களுக்கு என்ன மனம் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு யூஸுக்குன்னா நீங்கள் மனம் கூட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, ஸ்லோவாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் வந்து வயலட் கலர் சேர்த்துருந்தேன். எனக்கு வந்து அதுக்குள்ளே சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆனனால எனக்கு வந்து அதை நான் காட்ட முடியல. பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5 to 5 வரைக்கும் இருக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. 5 to 5க்குள்ளே தான் இருந்தது பிஹெச் லெவல். இது நம்மளுக்கு சேஃபானது. நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் பிஹெச் லெவல் பார்க்காம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பும் இது யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஓப்பன் போஸு, ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள்ஸு, ஆயிலு கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். வேறு என்ன வீடியோ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.